ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி ராகி மாவு சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, இப்போ 4 கப் வந்து ஆரி மாவு எடுத்திருக்கேன். அதே ஈக்குவலாக வந்து தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிறப்ப அதுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து இப்போ பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆரி மாவை போடணும். ஏன்னா ஆரி மாவை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் தண்ணி கொதிக்காமல் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த மாவு நல்லா வேகணும். அதனால தான் இவ்வளோ சூடான தண்ணியில் நம்ம போடுறோம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்த போகிறோம். இப்போ வந்து என்னென்னா, எப்பயுமே ஆரி மாவுக்கு வந்து 3 அந்த எந்த கப்பால் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் ஈக்குவலாகவே தான் தண்ணி ஆட் பண்ணணும். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா தண்ணி கொதித்து நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் இதில் நம்ம சேர்த்தணும். பார்த்திங்கன்னா இந்த மாவை இதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கோதுமை மாவை விடவே வந்து இது நல்லா சாஃப்டாக சப்பாத்தி வரும். அதே மாதிரி வந்து ஆரியம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிக ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், இந்த சப்பாத்தி இந்த ஆரி மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு சூடாக இருக்குது. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு தொட்டு பிசைகிறதுக்கே சூடாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அது கையில் தொட்டு தொட்டு பிசையலான்ட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். அப்புறமா நீங்கள் கையில் பிசைஞ்சிடலாம். எப்பயுமே வந்து இது உப்பு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே அந்த தண்ணி கொதிக்கும் போதே அதுலேயே போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் மாவில். இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரியே தான் பிசைஞ்சிக்கலாம். இது வந்து நீங்கள் அந்த சூடான தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நல்லா சூடாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ஸ்டிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் ஆர்ட்டுன்னு ஒரு 5 to 10 minutes போகட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கையிலேயே எடுத்து இப்படி பிசைஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரியே வரும். பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பிசைகிற மாதிரியே பிசையலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஆயில் விட்டு இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் உடனே இது சப்பாத்தி தேய்ச்சி போடுறதுனால போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour கழிச்சும் நீங்கள் போடலாம். செம்ம சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். யூஸ்வலாக வந்து உப்பு வந்து நீங்கள் அந்த தண்ணி நம்ம கொதிக்க வைக்கிற தண்ணியிலேயே உப்பு ஆட் பண்ணிடுங்க மாவுக்கு. நீங்கள் அப்படி சப்போஸ் உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னா, இப்போ மாவு நம்ம இந்த பிசைகிற இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்குது, ஸ்டிக்கியாக இருக்குது கைக்கு அப்படின்னா, கொஞ்சம் கோதுமை மாவு வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நார்மலாக நம்ம எப்பயும் தேய்க்கிற மாதிரியே தான், நார்மல் சப்பாத்தியே தாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான். நீங்கள் இதுக்கு வந்து சப்பாத்தி மாவையும் தொட்டுக்கலாம், அல்லது ஆரி மாவு இந்த ராகி மாவையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே டைப் நான் ஆரி மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு அப்படி இதில் கொஞ்சம் ஸ்டிக் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா, ஒட்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் மாவு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக பண்ணோம்னா சூப்பராக வருங்க. வந்து ஆல்மோஸ்ட் ரெடிங்க. இப்போ தோசைக்கல் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், தோசைக்கல் ரெடியாக இருக்குது. நம்ம இதில் போட்டு எடுக்கலாங்க. நீங்கள் இதில் 2 பக்கமே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம சாஃப்டாக வந்திருக்குதுங்க இன்றைக்கி சப்பாத்தி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. தேங்க்யூ.